ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதியின் தேர்தல் களம் தற்போது தமிழக அரசியல் அரங்கில் மிக முக்கியமான கவனத்தை பெற்றுள்ளது. இந்த தொகுதியில் ஆளும் திமுக சார்பில் தற்போதைய அமைச்சராக இருக்கும் தாமு அன்பரசன் மீண்டும் களம் இறங்கியிருக்கும் நிலையில் அவருக்கு போட்டியாக அதிமுக சார்பில் நிறுத்தப்பட்டுள்ள சரவணன் மிக தீவிரமான சவாலை முன்வைத்து வருகிறார். பொதுவாக ஒரு அமைச்சரை எதிர்த்து போட்டியிடும் வேட்பாளர் பெரும் அரசியல் செல்வாக்கு உள்ளவராக இருக்க வேண்டும் என்ற நிலையில் சரவணன் தனது அடிமட்ட அரசியல் உழைப்பால் அந்த இடத்தை எட்டியிருக்கிறார். அதிமுகவின் பேரவை மாநில இணைச் செயலாளராக பணியாற்றி வரும் இவர் அரசியலில் படிப்படியாக வளர்ந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வட்டச் செயலாளர், பகுதிச் செயலாளர் மற்றும் மாமன்ற உறுப்பினர் என பல்வேறு மக்கள் பிரதிநிதித்துவ பதவிகளை வகித்த அனுபவம் அவருக்கு இருக்கிறது. இதனால் தொகுதி முழுக்க தனிப்பட்ட ரீதியிலான அறிமுகமும் செல்வாக்கும் அவருக்கு பெரும் பலமாக மாறியுள்ளது. மேலும் சரவணனுக்கு மண்ணின் மைந்தன் என்ற கூடுதல் அந்தஸ்தையும் தந்திருக்கிறது. சரவணன் நன்கு அறிந்தவர் என்பதால் வாக்காளர்களிடையே இவருக்கு கிடைக்கும் வரவேற்பு அமைச்சருக்கு மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக நங்கநல்லூர், ஆதம்பாக்கம் போன்ற முக்கிய நகர்ப்புற பகுதிகளில் அதிமுகவின் பாரம்பரிய வாக்குகளுடன் அதன் கூட்டணி கட்சியான பாஜகவின் வாக்குகளும் இணையும் போது ஆட்சிக்கு வந்தா மது பிரச்சனை தீர்ப்பான்னு சொன்னாங்க. இன்னைக்கு அரசாங்கமே மதுவாலதான் இயங்குது. சாராய விற்பனையில் காட்டும் அக்கறையை கள்ளச்சாராயத்தை தடுப்பதில் காட்டாததால் தமிழகத்தில் தினந்தோறும் மரண ஓலம் ஒலிக்கிறது. இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு. அது சரவணனுக்கு மிக பெரிய வெற்றி காரணியாக அமைய உள்ளது. இந்த நிலையில் பதிவான தபால் வாக்குகள் குறித்த தகவல்கள் ஆளும் கட்சிக்கு மிக பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. வழக்கமாக அரசு பணியாளர்கள், ஆசிரியர்கள் மற்றும் காவல்துறையினரின் தபால் வாக்குகள் ஆளும் கட்சிக்கு அல்லது திமுகவுக்கு சாதகமாகவே அமையும். ஆனால் இந்த முறை நிலைமை முற்றிலும் மாறுபட்டிருப்பதாக கூறப்படுகிறது. கடந்த சில ஆண்டுகளாக அரசு ஊழியர்கள் முன்வைத்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாததும், பழைய ஓய்வூதியம் திட்டம் உள்ளிட்ட வாழ்வாதார பிரச்சினைகளில் நிலவும் இழுபறியும் அரசு ஊழியர்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. சங்க நிர்வாகிகளின் பேச்சுக்களையும் கடந்து ஆளும் கட்சிக்கு தங்களின் எதிர்ப்பை பதிவு செய்யும் விதமாக பெரும்பான்மையான அரசு ஊழியர்கள் தபால் வாக்குகளை அதிமுகவுக்கு சாதகமாக செலுத்தியுள்ளதாக தெரிய வருகிறது. குறிப்பாக ஆலந்தூர் போன்ற தொகுதிகளில் மிக குறைந்த வாக்கு வித்தியாசமே வெற்றியை தீர்மானிக்கும் என்பதால் தபால் வாக்குகள் சரவணனுக்கு கிடைத்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கிறது. இது தாமு அன்பரசனுக்கு மிக பெரிய சவாலையே உருவாக்கியுள்ளது. முடிவில் அமைச்சரின் அதிகார பலத்திற்கும் சரவணனின் மக்கள் பலத்திற்கும் இடையே நடைபெறும் இந்த நேரடி போட்டி ஆலந்தூர் தொகுதியை தமிழகத்தின் மிக முக்கியமான நட்சத்திர தொகுதியாக மாற்றி இருக்கிறது.